Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வந்து குபேர பட்டு saree. சோ குபேர பட்டு sareesல வந்து பாத்தீங்க அப்படினா fully contrast pattern தான் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் saree எல்லா பேட்டர்னுமே இன்னைக்கு போஸ்ட் பண்ணிருக்கோம். செல்ஃப் பேட்டர்னும் இருக்கு, கான்ட்ராஸ்டும் இருக்கு, டிஜிட்டல் சாஃப்டியுமே இன்னைக்கு வீடியோல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வந்து fully self patternல வந்து காப்பர் சாஃப்டி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படினா நீங்க பார்க்குற இன்னைக்கு போஸ்ட் பண்ணிருக்க கலர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு தேவையான மல்டிபிள்ஸ் நிறைய வந்திருக்கு. எல்லா கலர்ஸ்லயுமே மல்டிபிள்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில்வர் சாஃப்டியுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து செல்ஃப்ல காப்பர் சாஃப்டி, அதுக்கு அடுத்து வந்து சில்வர் சாஃப்டின்னு டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா குபேர பட்டுல கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ டிஜிட்டல் சாஃப்டியுமே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து எல்லாமே டைட்டில் கொடுத்து தான் கொடுத்துருக்கேன், எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ ஒன்றுத்துக்கு அப்புறம் ஹெல்ட் கொடுக்கும்போது இந்த காப்பர் சாஃப்டியில் செல்ஃப் கொடுத்துருக்கிறது சில்வர் சாஃப்டின்னு கொடுத்து தான் கொடுத்துருப்பேன். ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் டோட்டலாக 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ். அதில் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தாச்சு குபேரப்பட்டு அப்படின்றது, அதில் என்னென்ன டைப் வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்றதும் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் இன்னும் ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது, அது என்னன்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2ல் பார்த்துட்டு இருக்க சாரீ வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். டோட்டலாக ஃபுல்லாகவே நம்ம 2 ஃபுல்லாகவே போட்டிருக்கிறது எல்லாமே மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு கலெக்ஷனுமே அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. கலர் காம்பினேஷன்ஸுமே சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ வந்து மைசூர் கிரேப் சில்க்ஸை பொறுத்தவரையும் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து பிளைன், சில இது ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன், சில இது பார்த்தீங்க அப்படின்னா செக்குடு பேட்டர்ன், இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் தான். ஆனால் ஸோ 70% வந்து பிளைன் தான் வரும். பிளைனில் கீழே வந்து உங்களுக்கு பார்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சில இதுக்கு கான்ட்ராஸ்ட், சில இதுக்கு செல்ஃபு. ஆனால் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும், செல்ஃபாக இருக்கட்டும், சாரி வந்து பிளைனாக இருக்கிறதுனால பார்டர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண மாட்டாங்க. பார்க்கும்போது டெய்லி வீடியோஸ் இதே மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு தோணும். பட் அப்படி கிடையாது. ஏன்னா பார்டர் டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று பென்டெக்ஸ் டைப்பில் இருக்க போது, அப்படி இல்லைனா வந்து நார்மலாக வந்து ஒரு காஞ்சி டைப் பார்டர் இருக்க போது. ஸோ அப்படிங்கும் போது அதுக்குள்ளுக்குள்ள டிசைன்ஸ் தான் வேரி ஆகும். அதனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதே சாரியோட டிசைன் மாறுச்சு, சாரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிசைன் இருக்குது அப்படின்னா டிசைனை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் இது வந்து பிளைன், மோஸ்ட்லி பிளைன் சாரி தான் மைசூர் கிரேப் வரும். ஏன்னா அதுதான் நல்ல மூவிங், நிறைய பேர் விரும்புறது கூட. ஸோ அப்படிங்கும் போது மைசூர் கிரேப்பா இருக்கட்டும், சிஃபானா இருக்கட்டும், பார்டர் டிசைன் மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒன்ஸ் ஒரு மைசூர் கிரேப்போ மைசூர் சிஃபான் வெரைட்டியோ போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்டர் டிசைன் பாருங்க. எந்த பார்டர் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் நம்ம 2ல் பார்க்குற சாரி மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் கிரேப்பாக இருக்கட்டும், குபேரப்பட்டு சாரீஸாக இருக்கட்டும், நீங்கள் லக்ஸுரி குவாலிட்டின்னு போகும்போது 1400 அந்த ரேஞ்சில் மைசூர் கிரேப்பும், அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அபோவ் 1250 வந்து குபேரப்பட்டும், இந்த மாதிரி நான் லக்ஸுரி குவாலிட்டின்னு மென்ஷன் பண்ணிடுவேன். குபேரப்பட்டுலாம் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கும்.
அப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ப்ரீமியம் கொஞ்சம் திக்காக இருக்குது, லக்ஸுரி என்ன தின்னாக இருக்குது, அப்போ என்ன வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கினதுமே வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தின்னாக இருக்கும் போது இது குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு தான் தோணும். கண்டிப்பாக அப்படி கிடையாது. ப்ரீமியமை கம்பேர் பண்ணும்போது ஏன் லக்ஸுரி ப்ரைஸ் ஜாஸ்தியாகவும் ஏன் லக்ஸுரி குவாலிட்டின்னு வைக்கிறோம், அது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மெட்டீரியல் வந்து லைட் வெயிட் பண்ணணும். மெட்டீரியல் வந்து லைட் வெயிட் பண்ணி இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து உங்களுக்கு தின்னாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் மெட்டீரியல் வந்து தின்னாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து திக்காக இருக்க மெட்டீரியல் கண்டிப்பாக வெயிட்டும் ஜாஸ்தியாக போகும். எனக்கு வந்து உடுத்திருக்கதே தெரியக்கூடாது, வியர் பண்ணியிருக்கவே தெரியக்கூடாது அப்படின்றது தான் நிறைய பேர் கேட்குறது. அதனால தான் அந்த லக்ஸுரி போகிறது. லக்ஸுரி போகும்போது உங்களுக்கு மெட்டீரியல் வந்து லைட் வெயிட் ஆகிடும், அதனால் அந்த தின் ஆகிடும் மெட்டீரியல். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற த்ரெட் குவாலிட்டி ப்ரீமியம்க்கும் லக்ஸுரிக்கு வேரி ஆகும். ஸோ ப்ரீமியம் திக்காக இருக்குது, அப்போ தின்னாக இருக்க மெட்டீரியல் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மெட்டீரியல் இல்லை அப்படின்றது கிடையாது. தின்னாக கொடுக்கணும், குவாலிட்டியாகவும் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட த்ரெட் இருக்குது பாருங்கள், த்ரெட் குவாலிட்டி அண்டு வீவிங் பண்ணும்போது வீவிங்க்குன்னு ஒரு RPM ஸ்பீட் ஒன்றுலாம் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து அந்த வீவிங் ஆகும் சாரி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரி குவாலிட்டிக்கு வந்து நல்லாவே சூப்பராக வந்து என்ன சொல்கிறது, நல்லாவே ஹை கிளாஸாக கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது, ப்ரைஸும் வேரி ஆகுது. ஸோ இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீமியம் மைசூர் கிரேப்பாக இருக்கட்டும், குபேரப்பட்டுவாக இருக்கட்டும், ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் லக்ஸுரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோம், டிசைன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கும் போது அதுதான் உங்களுக்கு மைண்டில் தோணும், என்ன ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3ல பார்த்துட்ருக்க சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் மைசூர் சிஃபான், காலா ஜார்ஜெட்டு, ஸோ எல்லாமே தான் இன்றைக்குமே கவர் பண்ணியிருக்கோம். நம்ம டெய்லி சொல்ல வேணால் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் ஏன் நம்ம செப்பரேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா எல்லாமே பேஸ் மெட்டீரியல் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் போட்டுட்ருக்கிறதுனால அதுக்கு தான் வேரியேஷன்ஸ் கொடுக்குறதில்ல. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இந்த சிஃபான் வெரைட்டியில் இப்படி அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படின்றத ஒரே டைட்டிலாக கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி நீங்கள் நீங்கள் எந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்தாலும் ஒரே ஷார்ட்ஸாக போடுறவங்களும் அந்த அளவுக்கு பெரிய டீட்டெயில்டாகவும் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது பேஸ் மெட்டீரியல் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டாக போகுது அப்படிங்கிறதுனால அது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 20% அப்படி தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு 70 to 80% வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் பேஸ் அப்படிங்கிறதுனால ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஒரு 20 to 30% தான் அந்த வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். அதனால தான் அந்த மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வேறு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கிளியர் கட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதனாலன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது டவுட்டு அது டவுட்டு, நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்றது அது வந்து பாசிபிள் கிடையாது. ஒன்ஸ் புக் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஆர்டர் வந்து ப்ரொசீட் பண்ணிடுவோம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு இதனாலுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிஃபோரே வந்து நீங்கள் நிறைய டைம் யோசிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கிளியராக எங்ககிட்ட வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் வேறு எந்த ஒரு டவுட்னாலுமே வந்து ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். வேறு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்துகிறோம்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி, சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் அப்படின்றீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ எப்படி இருக்குது மெட்டீரியல் எப்படி இருக்கும், அப்போ தான் வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு டவுட் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அது ஒரு சின்னதாக வந்து ஒரு கமெண்ட் செக்ஷன் சொல்றதுனால நமக்கு வந்து எந்த ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுக்காக மிஸ்யூஸ் பண்ண முடியாது. கமெண்ட்ஸ் பண்றதுனால வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரும் எந்த ஒரு இதுவுமே எடுக்க முடியாது. ஸோ நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால நீங்க இதை வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது கூட பாருங்களேன், சாஃப்ட் ஜார்ஜெட் வந்துருக்கு. இது ரொம்ப சூப்பராக ஹை கிளாஸ் லுக்கில் இருக்க பாருங்களேன், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வியோ பண்ணுறீங்க அப்படின்னா பட்டு சாரியா இல்லை வந்து இதெல்லாம் ஜார்ஜெட்டா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் பாருங்களேன். ஏன்னா பட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அந்த கலர் காம்பினேஷன்ஸாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே.
ஸோ அதேமாரி வந்து காதி ஜார்ஜெட்டுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம் 1550 ரேஞ்சஸ்லாம் இருக்கும் பாருங்களேன், அதெல்லாம் காதி ஜார்ஜெட். ஸோ காதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல் மஸ்லின், நேற்று சொன்ன மஸ்லின் அப்படின்னாலே அதே மாதிரி தான் காதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு ஒரு தனித்துவமான மெட்டீரியல் தான். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸுமே வரும். ஸோ வந்து ஏன் இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, இப்போ நம்ம சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து சிஃபான்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் மென் 1450 ப்ளஸ் ஷிப்பிங் இது இருக்கா. ஸோ இது வந்து சாஃப்ட் ஜார்ஜெட்டுன்னு வந்திருக்கு, அதாவது செமி காஞ்சி டைப்லேயே வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து போஸ்ட் பண்ணியிருக்க 1550 ப்ளஸ் ஷிப்பிங் இதுதான். ஸோ இது ஏன் இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற டவுட் இருக்கலாம். அதுவுமே உங்களுக்கே பார்த்தா இது வந்து காதி ஜார்ஜெட், அதுலேயுமே எவ்வளோ ஹெவி ஒர்க் இருக்குது பாருங்களேன். பாடி ஃபுல்லாமே செம்ம ஹெவி ஒர்க்கில் வந்திருக்கு. பல்லு நல்லா ரிச்சாக, ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு புட்டாஸ் போட்ட ப்ளவுஸாக வந்திருக்கு. ஸோ எவ்வளோ ரிச்சாகவும் இருக்குது, மெட்டீரியலுமே காதி அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போது புது புது மெட்டீரியல் வருது, அப்போ மெட்டீரியல் அவேர்னஸ் இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனால தான் நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். ஸோ கிளியராக சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்குமே வந்து சரி ஓகே இதுதான் இவ்வளோ கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ கிளியராக சொல்லிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 4ல் பார்க்குறது வந்து மிக்சட் கலெக்ஷன் தான். மிக்சரில் 2 மிக்சர் தான் போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா துஷர் சில்க்கும் ஒரே ப்ரைஸில் ஒரு டிசைனில் இருக்கிற கலர்ஸில் ஒரே டிசைனில் இருக்கிற கலர்ஸ் போட்டிருக்கோம் துஷர் சில்க் பொறுத்தவரையும். அதே மாதிரியே துஷர் சில்க் அப்புறம் ஆர்ட் சில்க்குமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சஸ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க, எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.